10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகத்தின் நெடுஞ்சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழக அரசு இந்த திட்டங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்ட பதிவில், தமிழகத்தில் ராணிப்பேட்டையில் இருந்து ஆந்திர பிரதேச எல்லை வரை 28 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலை கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு 1338 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 4 வழி பிரதான பாதையில் இருபுறமும் நடைபாதைகள் இருக்கும். வாலஜப்பேட்டை ராணிப்பேட்டையில் 10 கிலோமீட்டர் புறவழி சாலை, 4 பெரிய பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது சென்னை மற்றும் பெங்களூரு, திருப்பதி மற்றும் வேலூர் போன்ற நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்தி உள்ளூர் தொழில்களை ஊக்குவிக்கும். ராணிப்பேட்டையில் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் கணிசமான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும். அதே நேரத்தில் இருவழி சாலைகள் உள்ளூர் போக்குவரத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்று நிதின் கட்கரி கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த திட்டங்களுக்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், 1338 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளை அமைக்க நிதி ஒதுக்கிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நன்றி. பாரத் மாலா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தமிழகத்திற்கு மத்திய அரசு 2414 கிலோமீட்டர் தொலைவிலான சாலைகளை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய திட்டங்களுக்கு மாநில அரசு முறையான ஒத்துழைப்பு தருவதில்லை. எனவே இந்த திட்டங்களுக்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளையும் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களையும் தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.